ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சிம்பிளி சவுத் ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டீ கடை சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சமோசாக்கு வந்து மேல் மாவு எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் வாசம் வந்து ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து கையில போட்டு இது மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா வாசம் வரும். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், பட்டர் இல்லைன்னா கீ, மூணுத்துல எது வேணா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிட்டு சப்பாத்தி மாவை விட டைட்டா இருக்கிற மாதிரி மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு டைட்டா வந்து மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. காயாம இருக்கிறதுக்காக மேல வந்து எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும். அதுக்குள்ள வந்து நம்ம மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரொம்ப பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே மிக்ஸ் பண்றப்ப அடுப்பு வந்து சிம்லே வச்சுக்கோங்க. மசாலா எல்லாம் நம்ம போட்டிருக்கனால கரிஞ்சிரும். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு வச்சிருந்தேன். அதை வந்து லைட்டா மேஷ் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப வந்து நைஸா மேஷ் பண்ணிட வேணாம், லைட்டா மேஷ் பண்ணா போதும். எல்லாத்தையும் மசாலா வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறப்ப ரொம்ப அழுத்திட வேண்டாம். லைட்டா இது மாதிரி கரண்டியை வச்சு மசிச்சு விட்டா போதும். ரொம்ப மசிஞ்சிட்டா வந்து கொல கொலன்னு ஆயிடும். சாப்பிட்றதுக்கு வந்து இது மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். வாயில வந்து 1-2 வந்து உருளைக்கிழங்கு வந்து வர்றப்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுப்பு வந்து சிம்லே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா வந்து கண்டிப்பா உருளைக்கிழங்கு வந்து அடி பிடிச்சிரும். அதனால சிம்லே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. நல்லா ட்ரை ஆகணும் மசாலா. ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி தலையை வந்து மேலே தூவி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்ப வந்து ஆலு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம சமோசால வந்து ஸ்டஃபிங் பண்ணணும். இப்ப சமோசா மாவை ஒரு தடவை நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு சப்பாத்தி ஸ்டாண்டில் ட்ரை மைதா மாவு வந்து கொஞ்சம் டஸ்ட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண உருண்டையிலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து அது மேலேயும் கொஞ்சம் மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். டஸ்ட் பண்ணிட்டு இதை வந்து நல்லா ஓவல் ஷேப்புக்கு வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஓவல் ஷேப்புக்கு செஞ்சோம்னா நம்ம சமோசா மடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால வந்து ஓவல் ஷேப்புக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பா வந்து சமோசா மாவு வந்து ட்ரையா நல்லா டைட்டான மாவா இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மேல வந்து மொறுமொறுப்பா கிடைக்காது. நம்மளுக்கு பபிள்ஸா ஃபார்ம் ஆகிடும். டைட்டான மாவா இருந்துச்சுன்னா நல்லா மேல மொறுமொறுப்பா கிடைக்கும். இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். திக்னஸா இருக்கட்டும். கொஞ்சம் ரொம்ப வந்து நைஸா தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொஞ்சம் இந்த அளவுக்கு திக்கா இருந்தா போதும். இது வந்து பாதியா கட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச மாவுல ஒரு பாதியை மட்டும் எடுத்துக்கலாம். அதோட கார்னர்ஸ்ல தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பா தண்ணி அப்ளை பண்ணி தான் இதை நம்ம ஒட்டணும்.
ஏன்னா நம்ம கொஞ்சம் திக்கா வந்து தேய்ச்சிருக்கோம். அதனால எண்ணெயில போடுறப்ப வந்து தண்ணி அப்ளை பண்ணலைன்னா பிரிஞ்சு வந்துடும். தண்ணி அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி மடிச்சு முக்கோணமா மடிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒட்டிக்கும். லைட்டா ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஒட்டிக்கும். இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச ஆலு ஸ்டஃபிங் வந்து ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக வந்து நீங்க இதுல வந்து பொட்டேட்டோ, ஸ்வீட் கார்ன், பன்னீர் அது மாதிரி எது வேணா சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். டைட்டா இருக்க மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். மேல இருக்க கார்னர்ஸ்ல தண்ணி அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி லைட்டா ஒரு மடிப்பு மடிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இதே மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த பக்கம் இருக்க கார்னர்ஸோட ஜாயின் பண்ணி இதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு டைட்டா ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் மசாலா வந்து வெளியில வராம இருக்கும். அது நல்லா தண்ணியை அப்ளை பண்ணிருக்கனால ஒட்டிக்கும். இதே மாதிரி எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சூப்பரா இருக்குல்ல, பாக்குறதுக்கு சூப்பரா உட்காந்துருக்கு சமோசா. இப்ப நம்மளோட எல்லா சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து 4 சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன். பர்ஃபெக்டான சமோசா எப்படி செய்யறதுன்ட்டு கண்டிப்பா பாருங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நீங்களும் சூப்பரா சமோசா செய்யலாம். வாங்க இதை வந்து எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி மிதமான சூட்ல இருக்க மாதிரி எண்ணெய் வந்து ரெடி பண்ணிட்டு சமோசாவெல்லாம் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுதான் ஃப்ரை பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா மேல மட்டும் சீக்கிரமா கரிஞ்சிரும். அப்புறம் சாகியா இருக்கும் சமோசா, முறுவலா கிடைக்காது. எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சமோசாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். பாருங்க, சூப்பரா பர்ஃபெக்டா வந்திருக்கு. பர்ஃபெக்டான சமோசாக்கான ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து மாவு வந்து நல்லா டைட்டா பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவை விட ரொம்ப டைட்டா இருக்கணும். எந்த அளவுக்கு டைட்டா முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரெண்டாவது டிப் வந்து எப்படி வந்து சமோசாக்கு வந்து ஷேப் கொண்டு வரணும்னு நான் வீடியோல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா கிடைக்கும். மூணாவது டிப் வந்து நம்ம மசாலா ரெடி பண்றப்ப மசாலா வந்து ரொம்ப ட்ரையா இருக்கணும். தண்ணியா இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையா இருக்கணும். நாலாவது டிப்ஸ், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நாலாவது டிப்ஸ் வந்து எண்ணெய் வந்து மிதமான சூட்ல இருக்கணும். மிதமான சூட்ல தான் போட்டு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சு ரெடி பண்ணி எடுத்துட்டோம்னா மொத்தமும் வேஸ்ட் ஆயிடும். இந்த 4 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சூப்பரான பர்ஃபெக்டான சமோசா கிடைக்கும். கண்டிப்பா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான வீடியோஸோட திரும்பவும் பார்க்கலாம். பாய். சமோசா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம சாப்பிட போறோம். பாய்.